பாரு என் லிப்ஸ்டிக் சரியா இருக்கான்னு. அக்கா, லிப்ஸ்டிக் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்க 2 பேரும் எழுந்துருங்க, எழுந்துருங்க. இங்க வாங்க 2 பேரும். பாட்டி, யாரு உங்க 2 பேர் உதட்டலையும் சாயத்தை பூசினது? யாரு இந்த வேலையை செய்யறான்? கண்டிப்பா இது நடுமருமக வேலைதான். அவதானே? அவ எங்க போனாலும் அள்ளி அள்ளி மேக்கப் போட்டுப்பா. இப்போ அவட மாதிரியே குழந்தைங்களையும் கெடுக்கிறா. உங்க கையாலே அதை தொடங்க. கொண்டா, நீ போய் சுத்தம் பண்ணு, உனக்கு தொடச்சி விடுறேன். அடிங்கடி, இது எல்லாத்தையும் அடிங்க. என்னாச்சு அண்ணி? இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம குடும்பத்துல இது வேற நடக்குதா? இது இவளோட அம்மா, இவளோட அம்மாவோட வேலைதான். யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா, நிறைய மேக்கப் போடுறா. இப்போ பசங்களுக்கும் அதையே கத்துத்தரா. கண்ணா, நீ ஒரு காரியம் பண்ணு, இவள உள்ள கூட்டிட்டு போ. இவ முகத்தையும் துடைச்சு விடு, உன் முகத்தையும் சுத்தம் பண்ணிக்கோ. போப்பா, போங்க. அண்ணி, நமக்கும் ரொம்ப லேட் ஆகுது. எல்லாரும் எங்க இருக்கீங்கப்பா? இது வந்துட்டேன் சித்தப்பா. பொல்ட்டுக்கும் ரெடி தான், இங்கதான் இருப்பா அம்மா. நீங்க எல்லாரும் தயாராயிட்டீங்க. உங்க பொண்டாட்டிங்க ரெடி ஆயிட்டாங்களாப்பா? இந்த அர்ஜுன், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா? அப்ப வெளியே தான் இருப்பான். அவங்க கூட வர அவன் போறானா? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே தான் நிக்கிறான் அம்மா. வண்டி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்க நான் இப்ப வெளியே போயிருந்தேன். அவங்கள அங்க பார்த்தேன். அது சரிம்மா, வண்டி வந்துருச்சு. ஆனா அர்ஜுன், வண்டியை பார்த்ததுல இருந்து அவன் மூட் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்பா மூட் ஏன் ஆஃப் ஆச்சு? அக்கா, ஒருவேளை அவனுக்கு நம்ம கூட அந்த வண்டியில வர வெக்கமா இருக்கு போல. அந்த வெக்கத்தை வச்சு ஊறுகாய் போட சொல்லு அவனை. அப்புறம் அவன்கிட்ட சொல்லு, பஜாருக்கு கொண்டு போனா அந்த ஊறுகாய்க்கு ₹1 கூட கிடைக்காதுன்னு. பணத்தை இப்படித்தான் மிச்சம் பண்ணணும். என்ன நீ, அவன் இத்தனை வருஷமா வேலை பாக்குறான், பேங்க்ல ₹1 கூட சேர்த்து வைக்கல. அவன் அந்த வண்டியில தான் வருவான். நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவனுக்கு தானே நாம பொண்ணு பார்க்கவே போறோம். அப்புறம் அவனுக்கே மூட் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. நீ அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத சூச்சி. இப்போ என்ன ஆச்சு? யாரு யார தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது? இங்க பாருங்க அண்ணி, நான் ரெடி ஆயிட்டேன். ஆனா வண்டியில எப்படி ஏறுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன தடவை என்ன ஆச்சுன்னு ஞாபகம் இருக்கா? வண்டியில ஏறும்போது நான் விழ பார்த்தேன். நீங்க இந்த முறை கவலைப்பட தேவையில்லை. ஸ்டூல், நாற்காலி எல்லாம் உங்களுக்காக தயாரா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, பசங்க இருக்காங்க, தூக்கி ஏத்தி விட்டுடுவாங்க. விஷயம் என்னன்னா, செலவு பண்றதுக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் இல்ல. குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கோம், ஆனா சம்பாதிக்கிறது நம்ம 3 பசங்க தான். இப்போ அவங்க மேல நாம அவ்வளவு சுமையை ஏத்த முடியாது இல்ல, சரிதானே? அது மட்டும் இல்லாம பொண்ணு வீட்டுக்கு 3-4 காஸ்ட்லியான வண்டி எடுத்துட்டு போனா நாளைக்கு வீட்டுக்கு வர மருமகளும் அதே மாதிரி வீண் செலவு பண்ணுவான். இப்போ நம்ம சின்ன ஜமீன்தாருக்கு ஏன் மூட் அவுட்னு போய் பாக்குறேன். அண்ணி அண்ணி அண்ணி, இத கொஞ்சம் கேளுங்க. நம்ம அர்ஜுன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆட்டோல வர ஆசைப்பட்டான்னா போக விடுங்க ப்ளீஸ். இல்ல கொழுந்தனாரே, போனா எல்லாரும் ஒன்னாதான் போவோம். அதான் இந்த குடும்பத்தோட வழக்கம். இந்த விஷயத்த சின்னவன் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். மச்சான், உங்களுக்கே தெரியும்ல சித்தப்பா, அப்புறம் அம்மா எவ்வளவு பெரிய கஞ்சம் பிடிச்சாங்கன்னு. பாரு, போறதுக்கு டெம்போ எடுத்துட்டு வந்திருக்காங்கடா. நான் உங்க கூட தனி வண்டியில வருவேன்னு நினைச்சேன், ஆனா இப்போ அதுவும் நடக்காது போலடா. அடே, எங்களை விடு. உனக்கு வரப்போற பொண்டாட்டி உன்னை இந்த டெம்போல பாத்துட்டான்னு வச்சுக்கோ, பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே கல்யாணம் கேன்சல் ஆகிடும். இது குடும்பத்துல உள்ளவங்களுக்கு புரியணும்ல. நாம இந்த டெம்போல போறோம்னு என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. நிச்சயமா அவங்க இதை பத்தி கேட்பாங்க, அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னு பாப்போம். எதுவா இருந்தா என்னடா, நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு நாள் ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்க போகுது பாரு. அதாவது நம்ம நண்பனுக்காக அவனோட வருங்கால மனைவியை பார்க்க போறோம், அதுவும் இந்த டெம்போல. ஜாலியா இருக்கும்ல? வெக்கமா இல்ல? உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்லையாடா? நான் என்ன நிலைமையில இருக்கேன்? உங்களுக்கு விளையாட்டு கேக்குதாடா? சாரி, நான் விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையே சொல்றேன். பொதுவா பொண்ணு பார்க்க எப்படி போவாங்க? BMW, மெர்சடிஸ், ஆடி கார்ல. ஆனா நாம எப்படி போறோம்? நாம போறது டெம்போல. ஜாலியா இருக்கும்ல? முடிஞ்சா சொல். முடிஞ்சா சத்தியமா சொல்றேன் மச்சான், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல. டேய், நாம இந்த டெம்போல வந்தோம்னு அவங்களுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்? அர்ஜுன், இங்க பாரு, நீ ஏன் இதெல்லாம் யோசிக்கிற? அவங்க இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் கேட்க போறாங்க? கரெக்ட் தான், யாரும் கேட்க மாட்டாங்க, பார்த்தாலே அவங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் பாரு, இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிடுவாங்க. டேய் அர்ஜுன், நீ ஏன் தேவையில்லாம இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ இன்னும் அந்த பொண்ணை கூட பார்க்கல. உனக்கு அந்த பொண்ணை பிடிக்காம போகவும் வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல. இல்ல, நான் ஏற்கனவே அந்த பொண்ணை சந்திச்சிட்டேன்னு இவங்க கிட்ட இப்போ எதுவும் சொல்ல மாட்டேன். விளையாட்டுக்கு யார் யார்கிட்ட என்ன சொல்லி வைப்பாங்களோ, இவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தடவை அவ முகத்தை பார்த்துட்டா அதை மறக்க முடியாத காரியம்னு. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அவளைத்தான் பண்ணுவேன்.
பாயல் கண்ணே, பவுடர் ரொம்ப நல்லா போடுமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இவ நல்லா வெள்ளையா தெரியணும். 20 பேர் கொண்ட படையே இவள பார்க்க வராங்க. பெரியம்மா, நீங்க ஏன் அவங்கள வேணாம்னு சொல்லல? இத்தனை பேர் சேர்ந்து என்ன பார்க்க போறாங்களா? வேணாம்னு சொல்லவா? அப்புறம் எப்படி உன் சுமை எங்க தலையில இருந்து இறங்கும்? பாயல் கண்ணா, இந்த புடவை அஹானாவுக்கு கட்டி விடுமா. அம்மா, இந்த ரெட் சாரி கட்டுறது அவசியமா? பொண்ணு பார்க்க வர்றப்போ அவங்க கிட்ட பொண்ணு இவ்ளோ பேசக்கூடாது. இதெல்லாம் படிச்சதுனால வந்த வினை. தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குறா. புகுந்த வீட்டுக்கு போய் இப்படி பேசுனா 2 நாள்ல திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்புறம் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, புகுந்த வீடு உன் பெரியப்பா வீடு கிடையாது. மனசுக்கு தோணினப்போ இங்கேயும் அங்கேயும் ஆட்டம் போடுறதுக்கு. ஆனா பெரியம்மா, டான்ஸ் ஆடி கிடைச்ச பணத்தை கூட பெரியப்பா கையில தானே கொண்டு வந்து கொடுத்தேன். அந்த 10 காசுக்காகவா என்ன குத்தி காட்டுற? பாத்தீங்களாம்மா, எனக்கு முன்னாடியே தெரியும். இவ அந்த பணத்தை கொடுத்ததுல இருந்தே என்னைக்காவது ஒரு நாள் அந்த பணத்தை வச்சு உங்களை கண்டிப்பா குத்தி காட்டுவான்னு தெரியும். நான் குத்தி காட்டல அண்ணி, டான்ஸ் ஆடி கூட பணம் சம்பாதிக்க முடியும்னு தான் சொல்ல வந்தேன். டான்ஸ் ஆடி பணம் சம்பாதிக்க போறியா நீ? அஹானா, நீ இவ்ளோ பேச வேண்டிய அவசியம் என்ன? நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், இன்னைக்கு உன்னை பார்க்க வர்ற அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னைக்கே உன்னை பிடிச்சு போச்சுன்னு சொல்லிடணும். அப்புறம் என்னைக்கு அவங்க தேதி சொல்றாங்களோ அன்னைக்கே உனக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடுவேன். அவங்க கிட்ட சொல்லிடுவேன், உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல, எங்களுக்கு சீர் செய்யற அளவுக்கு வசதி இல்லைன்னு. அதுக்கு பதிலா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு வேலை செஞ்சு இந்த கடனை நீ அடைக்கணும். அத்தா, நீங்க 3 பேரும் ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா அத்தை, நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். வீட்டு வேலை கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஏன் முகத்தை இப்படி மூடி வச்சிருக்க? இதுக்கு முன்னாடி நீ முக்காடு போட்டு நான் பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஐயோ அக்கா, நம்ம நடுமருமகளுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுல அவ்வளோ ஆசை. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா மேக்கப் போட்டிருப்பா போல, அதான் முகத்தை மூடிட்டு வந்திருக்கா, அப்படித்தானே? அதுக்கு என்ன இப்போ? ஒரு நாள் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போனா என்ன குடிமுழுகிட போகுது? சரிங்க, உங்க மருமக நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி சொல்லி கொடுங்க. எங்களுக்கு என்ன, நாம எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கோம். அதான் எல்லார பத்தியும் யோசிக்கிறேன். இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். ஏன் பெரிய அண்ணி, எப்பவும் நீங்க உன் மருமக எம் மருமக, உன் பையன் எம் பையன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? நான் இந்த குடும்பத்து விஷயத்துல தலையிடுறதே கிடையாது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்டயே விட்டுட்டேன். என் பையன் கூட என்கிட்ட பேசுறதை விட உங்ககிட்ட தான் அதிகமா பேசுறான். இப்போ அதுதான் உங்களுக்கு பொறாமையா இருக்கா? சரி, அவங்கிட்டயே கேட்கலாம். போல்ட்டு எங்க இருக்க நீ? வந்துட்டேன். சொல்லுங்க பெரியப்பா. உங்க அம்மாவுக்கு நீ என்கிட்ட அதிகமாவும் உங்க அம்மா கிட்ட கம்மியாவும் பேசுறது பொறாமையா இருக்குது. இப்போ இதுக்கு நீயே ஒரு பதில் சொல்லு. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். எனக்கு உங்க கூட எங்கேயும் வர விருப்பம் இல்ல. நீங்களே போங்க. நில்லுங்கக்கா, கிளம்பும் போது சண்டை இழுக்காதீங்கக்கா. இந்த வீட்டுல என்ன இருக்கோ தெரியல. எப்பவாவது நல்ல காரியத்துக்கு வெளியே போனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்களா? நான் அவங்க பையனா அவங்க கிட்ட பேச விடாம தடுக்கிறேன்னு சொல்றாங்க. உங்க பையனுக்கு தேவையான விஷயம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதான் என்கிட்ட பேசுறான். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்லுங்க? கடைசியில வீட்டு பொறுப்பை கவனிக்கிறதும் நான் தானே. அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் இப்படி சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க? நான் உங்ககிட்ட பேசுறது இல்லையா? எங்கேயாவது கிளம்பும் போது ஏன் தேவையில்லாத சண்டை எல்லாம்? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. போதும், நிறுத்துங்க, அமைதியா இருங்க, புறப்படுவோம். நான் எப்பவுமே அமைதியா தான் இருக்கேன். எப்பவும் நான் நீங்க சொல்றத கேட்டுட்டு வாழ்க்கை முழுக்க வாயை மூடிட்டு இருக்கணும்னு எனக்கு தெரியும். விஷயம் இவ்ளோதான். மருமக பாரோ தயாராகி வந்தப்போ அண்ணி கோபப்பட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் மேக்கப் போட்டு வந்தா என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேட்டேன். அவ்வளவுதான் விஷயம். பாரோ,
இப்போ என்ன பண்ண நீ? அப்புறம் இது கழுத்து வரைக்கும் ஏன் முக்காடு போட்டிருக்க? காட்டு பார்க்கலாம். இந்த மேக்கப்பை யாருக்கு காட்ட போற? இல்ல நான் மேக்கப் எதுவும் போடவே இல்லையா, அதான் முக்காடு போட்டு முகத்தை மறைச்சிட்டேன். போய் சொல்லாத பாரோ. பாரோ, முக்காடு எடு. உன் முகத்தை காட்டு. எடு முக்காட. என்ன மேக்கப் இது நீ போட்டிருக்க? சி 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 சி. இப்படி ரோட்டுல போறவங்க மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு எங்க கூட வர போறியா நீ? குடும்பமானமே போயிடும். போல்டு, நீங்க இவளை உங்க கூட கூட்டிட்டு போங்க. இவ கூட போகணும்னு நினைக்கிறவங்க போகட்டும், ஆனா நான் இவ கூட வரமாட்டேன். என்ன பண்ணி வச்சிருக்க நீ? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி தேவையில்லாத மேக்கப் கீக்கப்லாம் போடாதன்னு. ஆனா நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற. திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கேன் எதுக்கு லாயக்கோ அதைத்தான் செய்யணும்னு. நீ என்ன நினைச்ச? இப்படி அலங்காரம் பண்ணா நீ அழகா இருக்கன்னு நினைக்கவே முடியல. இப்போ உன் மூஞ்சிய பார்க்க கூட முடியல. ஜோக்கரை விட மோசமா இருக்க. இப்படிப்பட்ட ஜோக்கர் கூடலாம் நான் வர போறதில்ல. ஒரு விஷயத்த காது கொடுத்து கேளு. என் கூட வரணும்னா இந்த வீட்டு மானத்தை மனசுல வச்சு நடந்துக்கணும். இன்னைக்கு வெளியே போறோமே, அதான் நல்லா மேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவசரத்துல எல்லா மேக்கப்பும் கெட்டு போச்சு. சரி, நான் மேக்கப் போட்டது எல்லாருக்கும் பிரச்சனையா இருந்தா நான் இதையெல்லாம் அழிச்சுக்கிறேன். இல்ல இருங்க அக்கா, நாங்க சரி பண்றோம். வா பாரோ, நாங்க உதவி பண்றோம். அம்மா, நான் அப்பப்ப யோசிப்பேன், நான் உங்க பொண்ணுதானான்னு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பாரமா நான் எப்படி இருக்க முடியும்? எப்படியாவது அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி சரி வா, எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை தான் சொல்றீங்கன்னு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க அதிகமா செலவு பண்ண போறதில்லை. நான் ஏன் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்க போறேன்க்கா? நான் என்ன விரும்புறேன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட கல்யாண செலவை பத்தி நீங்களே பேசிடுங்க. நாங்கெல்லாம் எதுக்குங்க பேசணும்? உங்க பொண்ணு தானே, நீங்களே பேசிக்கோங்க. சரி, நானே பேசிக்கிறேம்மா. எப்படியும் உண்மையை தானே சொல்ல போறேன். கல்யாண புடவைய தவிர என் பொண்ணுக்கு கொடுக்க என்கிட்ட வேற எதுவும் இல்லைன்னு. அட, இந்த பொண்ணு இன்னும் ஏன் தயாராகல? 20 பேர் வரப்போறாங்க. சாப்பாடு ஏற்பாடு ஆச்சா இல்லையா? அத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்லை. நீங்க போய் அவங்கள வரவேற்க நில்லுங்க. நான் பப்ளு கிட்ட இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வர சொல்லி இருக்கேன். அம்மா வருமவளே, பப்ளு வந்தானா இல்லையா? இப்போ வந்துருவாருமா. ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. வேலைக்கு போகலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நாம யாரையும் நம்பி உட்காரவும் முடியாது. சொல்லுங்கம்மா, எங்க போயிருந்த நீ? இங்கதாமா இருந்தேன். கேளு, நாங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போறோம். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? எல்லாம் சுத்தம் பண்ணி வை. நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் எங்கேயும் போக கூடாது. சரிங்க. உன்னை நம்பிதான் வீட்டை விட்டுட்டு போறோம். நீங்க எங்கெங்க என்ன நம்புறீங்க? எப்போ இருந்து இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். 20 வருஷம் ஆச்சு. நீங்க எப்போ வெளியே போனாலும் இந்த வராண்டாவை தவிர எல்லா அறைக்கும் பூட்டு போட்டுட்டு தானே போறீங்க. எனக்கு என்னம்மா, நான் இந்த வராண்டாவுக்கே காவல் காக்குறேன். என் வேலையும் ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப அதிகமா பேசுற பூட்டோ. ஆனா சரியாத்தானே சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வெளியே போறீங்க, நீங்க வர லேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போனீங்கன்னா. பணம் எல்லாம் கிடைக்காது. பணம் என்ன மரத்திலயா காய்க்குது? அதிகபட்சம் ராத்திரி சாப்பாடு தருவேன். 4 சப்பாத்தி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அதுவும் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா நான் வந்ததும் தான் தருவேன். புரிஞ்சுதா? எதையும் தொடக்கூடாது. டிவிய கண்டிப்பா போடக்கூடாது, சரியா? நீங்க 3 பேரும் ரெடியா? பூ வரும். வா சின்னவளே, வாங்க வாங்க. தாஸ் அண்ணனை கூப்பிட்டு இருந்தேனே, எங்க அவரு? சொல்லிட்டேன் அண்ணி, ஒரு நிமிஷம். ஓ தாஸ் அண்ணா, ஓ தாஸ் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க. என்ன பண்றீங்க தாஸ் அண்ணா? தயாராக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாட்டர்ஜி அண்ணா, போலாமா? அண்ணி, நான் சட்டர்ஜி பாபுவையும் கூப்பிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய வண்டி எடுக்கிறோம், எல்லாரும் ஒண்ணா போலாம்ல? பொண்ணு வீட்டுக்காரங்க மனசையும் பார்க்கணும்ல. இத்தனை பேரை கூட்டிட்டு போறோம், சரியா கவனிக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கணும்ல.
அதுக்கு தானே இத்தனை பேரை கூட்டிட்டு போறோம். வாங்க. கோகோன் அம்மா எங்க? ஓ, கோகோன் அம்மா எங்க போயிருந்தீங்க நீங்க? சரி, இவங்களும் வந்துட்டாங்க. வாங்க. அர்ஜுன், உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வண்டியில ஏறு. சித்தப்பா இதுலதான் போகணுமா? நாங்க ஒண்ணு பண்றோம், வேற வண்டி எடுத்துக்கிறோம். உனக்கு எங்க கூட வர வெக்கமா இருந்தா தனி ஏரோப்ளேன் கொண்டு வரவா? டேய், நீ கொஞ்சம் உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வை. இந்த விலைவாசி காலத்துல சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு. சரி, ஏறுங்க, இப்போ ஏறுங்க. எல்லாரும் வாங்க போலாம். வாங்க. வாங்க 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 பெரியத்த, நான் ஹெல்ப் பண்றேன். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நானே தனியா பாத்துட்டேன். 3 cheers to party. Hip hip hooray! என்ன நினைச்சீங்க? ஏற முடியாது, விழுந்துருவேன்னு நினைச்சீங்களா? இந்த துர்காவை வீழ்த்துறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னும் எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு. 3 cheers to party. ஏய் பசங்களா, இங்க வாங்க. பாப்பா, இங்க மதுசூதன் ராய் வீடு எது? நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்திருக்கீங்க? எங்க அத்தைய பார்க்க வந்திருக்கீங்களா? இதுதான் எங்க வீடு. அடடே, நீங்க ஏன் இந்த ஓட்ட டெம்போல வந்திருக்கீங்க? ஓட்ட டெம்போ. இந்த வீட்டு பசங்களே இவ்ளோ வாளுங்களா இருக்காங்க. அப்போ இந்த வீட்டு பொண்ணு எப்படி இருப்பா கொழுந்தனாரே? அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா அவங்க? ஆனா நீங்க 2 பேரும் ஏன் சிரிக்கிறீங்க? டெம்போல வந்திருக்காங்க. வரிசையா டெம்போல இருந்து இறங்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளையும் அவங்க வீட்டுக்காரங்களும் அத்தைய பார்க்க டெம்போல வந்திருக்காங்க. இது என்ன குடும்பம்? பொண்ணு பார்க்க டெம்போல வந்திருக்காங்களே. அதனால உனக்கு என்னம்மா? அவங்களுக்கு எப்படியாவது என்ன பிடிக்கணும்னு தானே நீ ஆசைப்படுற? எனக்கு ஒரு வேளை சோறு போட்டாலே போதும்னு தானே நினைக்கிற? உனக்கு உன் மேல இருக்க சுமை இறங்கணும், அவ்வளவுதானே. என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்லல்லம்மா. நான் எவ்வளவு தடவை சொன்னேன், நான் BA முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை தேடி. போதும். இப்படி BA படிச்சு வேலை கிடைச்சிருந்தா இந்த நாட்டுல வேலை இல்லா திண்டாட்டமே இருந்திருக்காது. எவ்வளவோ BA MA படிச்சவங்க சும்மா தானே சுத்திட்டு இருக்காங்க. நீ இன்னும் BA பரீட்சையே எழுதல. கடவுளை வேண்டிக்கோ, இவங்களுக்கு ஒன்ன பிடிக்கணும்னு. அப்போதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? நீ என்ன இப்படி நிக்கிற? நான் மட்டும்தான் வரவேற்கணுமா? 20 பேர் வராங்க. சரி, சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க போலாம். அது சரி அத்தை, உங்க மருமகன் கல்யாணத்துக்கும் டெம்போல தான் வருவாரா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க டெம்போல வந்தா அதுல என்ன தப்பு இருக்குமா? பையன் கல்யாணத்துக்கு ஏத்தவனா இருக்கானா, அதுதான் முக்கியம். அவன் வேலை பாக்குறான். எங்க அஹானாவுக்கு 2 வேளை சோறு போட முடியும்னா அதுவே எனக்கு போதும். அதுவும் இல்லாம பொண்ணுங்க ரொம்ப கனவு காண்றது நல்லதில்ல. என்ன கிடைக்குதோ அதுல சந்தோஷமா இருக்க கத்துக்கணும். பேச்சுல உங்களை அடிச்சுக்க முடியாது. நீங்க சீக்கிரம் இவளை ரெடி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தி, ஒண்ணு சொல்லவா? நீங்க அஹானா கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களை விட்டா அவளுக்கு யாரு இருக்கா? அஹானா, நீ அழறது நிப்பாட்டு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டிருக்கோம், எல்லாம் வீணா போயிடும். பாயல், இவ்வளவு நல்லா ரெடி பண்ணு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்த உடனே பிடிச்சு போகணும். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போடு. நான் ஒன்னும் ஜோக்கர் இல்லம்மா, என்ன உன் வாழ்க்கையில இருந்து துரத்தணும்னு. என்ன பார்த்து 4 பேர் சிரிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாத.
இவளுக்கு புடவை கட்டி விடுப்பாயல. நீ இன்னும் எதுக்கு இங்க நிக்கிறம்மா? போ, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, அவங்கள கவனி. அப்பதான் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் சுமையை அவங்க ஏத்துப்பாங்க. அப்புறம் உன் பொண்ணை பத்தி நல்லா புகழ்ந்து பேசுமா. நான் எப்படி இல்லையோ அப்படி சொல்லு. பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, அப்போதான் அவங்களுக்கு என்ன பிடிக்கும். இது வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லைன்னு அவங்களுக்கு தோணணும். போமா, என்னை பத்தி விளம்பரம் பண்ணு, போமா. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு இதெல்லாம் சொல்றதுல எனக்கு என்ன சந்தோஷமா? என்னைக்கு நீ அம்மாவா ஆகுறியோ அன்னைக்கு ஒருவேளை நீ புரிஞ்சுப்ப. ஆனா நான் கடவுளை வேண்டிக்கிறேன், ஆஹானா என் நிலைமை உனக்கு எப்பவுமே வரக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போயிடு, சீக்கிரமா வெளியே போயிடு. ஏன்னா தினமும் உனக்கு நடக்கிற அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியல. செலவு கணக்கு பண்ணாத கருணா, உன் பொண்ணை அடக்கி வை, மரியாதையா கத்துக்கொடு. நாங்க திரும்ப திரும்ப வேணாம்னு சொல்லியும் அவ ஏன் காலேஜுக்கு போனா? இந்த வீட்டில் இருக்கணும்னா இங்க இருக்கிற வரைமுறைப்படி தான் இருக்கணும். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லம்மா. உனக்கு யார பிடிக்குதோ நொண்டி முடம்னு நீ யார காட்டுனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஒருவேளை நீ அதைத்தான் செய்யணும்னு நினைச்சா அதையே செய், நான் மறுக்க மாட்டேன்மா. ஆனா அழாத, தயவு செஞ்சு அழாதம்மா. என்ன மன்னிச்சுடு ஆஹனா. நான் தர்றேன். ஏன் நிக்கிறீங்க? வாங்க இங்க உட்காருங்க.